2026 ஐபிஎல்லில் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், அதில் யாரெல்லாம் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்க, யாருக்கெல்லாம் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இர்ஃபான் பதான் தன்னோட பிளேயிங் லெவன் லிஸ்ட்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்துருக்காரு, சிஎஸ்கேயோட ஆடு லெவன் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான டெவால் பிரவிஸ், மேத்யூ ஷாட் இப்போ சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, ப்ராக்டிஸில் வந்து எப்போ ஈடுபட போகிறாங்க, இதை பற்றியும் ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே நடத்த போகிற ஈவெண்ட்டுக்காக சில முக்கியமான வீரர்கள் இப்போ சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சிஎஸ்கேவின் முக்கியமான வீரராக பார்க்கப்பட்ட டெவால் பிரவிஸ், மேத்யூ ஷாட் ரெண்டு பேரும் இப்போ நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. மேத்யூ ஷாட் மார்னிங் தான் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. டெவால் பிரவிஸ் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட ப்ராக்டிஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நடைபெறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து இருக்க போகுது. டுமாரோ ப்ராக்டிஸ்லேருந்து ரெண்டு பேருமே வந்து கன்ஃபார்மாக கலந்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது இவங்கள பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கே ஈவெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு முக்கியமான வீரராக பிராவோ, அம்பத்தி ராயுடு, முத்தையா முரளிதரன், ஹைடன், பார்த்திவ் பட்டேல் அப்படின்னு இந்த 5 பேர் இப்போ நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நம்ம சின்னத்தில் ரெய்னாவும் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இவங்கள தவிர இன்னும் முக்கியமான வீரர்கள் நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வந்து நடக்க போகுது. அதில் நம்ம சிஎஸ்கே வீரர்களும் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம யூசுப் பதான் கொடுத்தா நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். பிளேயிங் லெவனில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே இவங்க வந்து ஓப்பனிங், அதுக்கப்புறமா ருத்ராஜ், டூபே, டெவால் பிரவிஸ் அப்படின்னு இந்த 5 இடத்துல இவங்க வந்து இருக்க போகிறாங்க. நம்ம தலை தோனிக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பை வந்து கொடுக்கல. அந்த இடத்துல நம்ம சர்ஃப்ராஸ் கான், அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் அப்படின்னு இந்த இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த 8 பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அகில் கோசன், அது மட்டும் இல்லாமல் மேட் ஹென்ரி, நூர் அகமது அப்படின்னு இவங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதாவது இம்பேக்ட் பிளேயரில் தான் நம்ம கலீல் அகமதுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவல் வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதில் ஒரு பவுலர் எடுத்துகிட்டு வந்தால் போதும், நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம யூசுப் பதான் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், நம்ம டெவால் பிரவிஸ், நம்ம மேத்யூ ஷாட் இவங்க வந்ததாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.